ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி டைலாக்கை பேசிட்டு பணத்தை டபுள் ஆக்குற, பணத்தை ட்ரிபிள் ஆக்குற, ஓவர் நைட்டில் ஒபாமாக்குற அப்படின்னு சொல்கிறவங்க பேச்செல்லாம் நம்பி போட்டவங்க பணம் என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி? தலை தோனி சொல்கிறத கேளுங்க. You have to be practical, you have to take risk in life, but at the same time, you have to be calculated. நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், கேல்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும். கேல்குலேட் பண்ணாமல் ரிஸ்க் எடுத்தோன்னா இப்படி தான். ரிஸ்க்கை அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம். மழை காலத்தில் வெளியில் போனால் சேர் வேணும் அப்படின்னு நம்ம போகாமல் இருக்க முடியுமா? அதை சமாளிக்க நம்ம ரெயின் கோட்டு போட்டு போகலாம், கல்லும் எடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செபி ரெகுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஃபைன்ற பாடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் ஏஎம்சியும் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜரும் அனலிஸ்ட்டும் சேர்ந்து கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி நம்ம பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம மெனி செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அசெட் கிளாஸஸும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெனி வேஸில் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் அபோவ் 5 இயர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம 13 to 15% ரிட்டர்ன் எடுக்கலாம். தேங்க்யூ.